இந்த சட்டமன்ற உறுப்பினரும் எங்களை தேடி வரல, நீங்கள் வந்திருக்கீங்க. கண்டிப்பாக எங்கள் ஊருக்கான தீர்வு மிக விரைவில் கிடைக்குன்றதை நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னாங்க. நீங்கள் நம்புங்கம்மா, கண்டிப்பாக உங்கள் ஊருக்கு நான் கரண்ட் வாங்கி கொடுக்குறேன். ஒரு நாள் மட்டும் அவகாசம் கொடுங்க. நம்மளுடைய ரெக்கார்டில், அதாவது வருவாய் கணக்கில், நம்மளுடைய கிராமத்துடைய கணக்கில் நம்மளுடைய சர்வே எண், புல எண் என்ன வகைப்பாட்டில் இருக்குன்றதை பார்த்துட்டு நான் உங்களுக்கான தீர்வை நான் உடனடியாக செஞ்சு தரேன்றதை நான் அன்றைக்கி சொல்லிட்டு போயிருந்தேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த நேரத்தில். அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய வருவாய் கணக்குகளும் நமக்கு சாதகமாக இருந்தது. அந்த சாதகத்தை பயன்படுத்தி நம்மளுடைய மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய ஒத்துழைப்பாளையும் மற்றும் டிஆர்ஓ ஆர்டிஓ அவர்களுடைய தொடர்ந்து களப்பணியினாலேயும் இந்த விஷயம் இன்றைக்கி சாத்தியமாகியிருக்கு. இதற்கு நான் முதல்ல இந்த இடத்துல அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இனி நம்ம ஊர் இன்றைக்கி எப்படி பௌர்ணமியில் நிலா வெளிச்சத்தில் பிரகாசமாக ஊரே இருக்கோ, அதே மாதிரி இனி நம்ம ஊரும் மின்சார வெளிச்சத்தில் தொடரும். நன்றி. தொடர்ந்து நொய்யக்குப்பம் உட்பட்ட தணிகை அம்மன் கோயில், ஏஎம்இ நகரம், இந்திரா நகர், பாம்பு வந்தா என்ன நைட்ல நீங்களும் கொஞ்சம் அப்படியே இருங்க சார் அப்படியே இருங்க. சார் அப்படியே இருங்க. ஓகே சார். போதும் போதும் நன்றி. சரி, மகிழ்ச்சியினை இப்போது விழாவினில் பகிர்ந்து கொள்ள அனுமதி கோரியுள்ளார். இது மாண்புமிகு மாணவி தன்னுடைய மகிழ்ச்சியினை தெரிவிக்க உள்ளார். கரண்டே இல்லை, ஆனால் இப்போ தாவேக்கா வந்துட்ட பிறகு எங்களுக்கு கரண்ட்லாம் கொடுத்தாங்க. அதனால் அதுக்கு ஸ்டெப் எடுத்த எம்எல்ஏ அண்ணா விஜயராஜ் அண்ணாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் அண்ணாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விஜய் மாமா அவர்களுக்கும் எங்களுக்கு உதவி செய்த அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக எங்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சீரும் சிறப்பும் மிக்க மதியாரிக்குரிய மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மற்றும் ஆர்டிஓ அவர்களுக்கும் நம்ம முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் முதல் கையெழுத்தான் 200 யூனிட் இலவசம்னு சொல்லிட்டு முதல் கையெழுத்தை போட்டிருந்தார். நீங்களாம் நினச்சிருப்பீங்க எங்களுக்கெல்லாம் கரண்ட்டே இல்லை, எங்களுக்கு எங்கேருந்து 200 யூனிட் இலவசம்ன்ட்டு. ஆனால் இங்கே ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு இங்கே இருக்க நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு விஜயராஜ் அவர்கள் 60 நாட்களில் இருட்டில் இருந்த ஒரு விஷயத்தை மீட்டு இங்க இருக்க நெய்க்குப்பின்ற ஒரு கிராம மக்களுக்கு உடனடியாக 60 நாட்கள்ல
இங்கே கரண்ட் பவர் சப்ளை வாங்கி கொடுத்த அவர்களுக்கு தளபதியின் சார்பாக எங்களுடைய சார்பாக மனமார்ந்த எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம். தலைவர் அவர்கள் ஆட்சியில் சொல்றது மட்டும்தான் செய்வோம். தலைவர் மட்டும் இல்லை, அதில் அவர் வழியில் வந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, மாவட்ட கழக செயலாளராக இருந்தாலும் சரி, கீழே இருக்க எந்த ஒரு நிர்வாகியாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற நோக்கமும் எண்ணமும் மட்டும்தான் எங்களுக்கு இருக்கு. மற்றபடி இந்த மாதிரி கரண்ட் வாங்கி கொடுக்கணும்னா உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலெல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு கலெக்ஷனை போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம கட்சியில் அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் இல்லை. மக்களுக்கு உண்மையாக நேர்மையாக செய்யணுன்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்குது. இதே மாதிரி தான் தொடர்ச்சியாக நாங்கள் கட்டாயம் செய்வோம். அதனால் இனி வரும் காலங்களில் ரோடு வசதியாக இருக்கட்டும், உங்களோட அடிப்படை வசதியாக இருக்க வடிகால் கால்வாயாக இருக்கட்டும், ஸ்ட்ரீட் லைட் வசதியாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நாங்கள் செய்யணும்னா வருகின்ற உள்ளாட்சி தேர்தலையும் நீங்கள் தலைவர் அவர்கள் யாரை கை காட்டுகிறாரோ அவங்கள பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட வேண்டுகோளாக வைக்கிறேன். அப்போதான் நம்ம மக்கள் எந்த ஒரு மனு கொடுத்தாலும், எந்த ஒரு குறைகள் சொன்னாலும் உடனடியாக அந்த விஷயத்தை நாங்கள் செஞ்சு முடிக்க முடியும். அதனால நீங்கள் அந்த வாய்ப்பை அளிப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு இதுக்கப்புறம் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இருக்கிறது. அதனால் அதிக பேசாமல் இதுக்கப்புறம் நாங்கள் வருகின்ற காலத்தில் அனைத்து விஷயமும் செயலில் பேசுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பினை அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நெய்க்குப்பி கிராமத்தின் கடந்த 20 ஆண்டு காலமாக அவர்களுக்கு மின்சார வசதி இல்லாமல் அவதிப்பட்டு வந்ததாகவும் அதனை அரசாங்க கவனத்திற்கு கொண்டு சென்று அவர்களுக்கான மின் இணைப்பினை வழங்க கோரி மனு அளித்திருந்த நிலையில் கடந்த மாதம் நான் இந்த ஊரை விசிட் பண்ணியிருந்தேன். இரவு நேரத்தில் தான் வந்திருந்தேன். இங்கே ஒரு தெருவிளக்கு கூட இல்லாத ஒரு நிலைமை தான் இருந்தது. அவங்கக்கிட்ட மக்களோட உரையாடி அவங்கக்கிட்ட இருந்த மனுக்களை பெற்று அந்த மனுக்களில் அவங்க ஒருத்தராக ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. இந்த மாதிரி எங்களுடைய கிராமத்தில் இத்தனை ஆண்டு காலமாக எங்களுக்கு கரண்ட் இல்லை. நாங்கள் கடந்த கால ஆட்சியில் நிறைய முறையிட்டு இருந்தோம், நிறைய மனுக்கள் கொடுத்துருந்த நேரத்துலையும் எங்களுக்கு எந்த ஒரு நிவாரணமும் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் அவங்ககிட்ட நான் ஒரு உத்தரவாதம் சொல்லியிருந்தேன். என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு போயிட்டு வருவாய்த்துறையில் கணக்குகளில் உங்களுடைய நிலம், நீங்கள் ஆக்கிரமிப்பாளர்களாக இருக்கீங்க, அந்த ஆக்கிரமிப்பாளர்கள் எந்த வகைப்பாட்டில் அந்த நிலம் இருக்குன்றதை பொறுத்து கண்டிப்பாக நான் உங்களுக்கான நிவாரணத்தை கூடிய சீக்கிரத்தில் வழங்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை அளிச்சிருந்த நிலையில் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட போயிட்டு நம்மளுடைய வருவாய் கணக்குகளில் அந்த இருக்கக்கூடிய சர்வே நம்பர், புல எண்கள், அந்த எண்கள் எந்த வகைப்பாட்டில் வருதுன்னு பார்த்ததில் அது அனாதீன வகைப்பாட்டில் வந்ததுனால சரி, அதில் சாத்தியக்கூறுகள் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கான மின் இணைப்பை வழங்குறதுக்கு அது வழிவகையை ஏற்படுத்துச்சு. இன்றைக்கி கிட்டத்தட்ட நம்ம மனு கொடுத்த 40 நாளில் இந்த மக்களுக்கு முழுமையாக ஒரு 90 குடும்பங்களுக்கு ஆணை அடிப்படையில் இந்த மின்சாரத்தை நம்மளுடைய மாண்புமிகு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் கையாலையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய கைகளிலும் கரங்களாலும் சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய முன்னிலையிலும் இன்றைக்கி 90 குடும்பங்களுக்கு மின் அட்டையை வழங்கியிருக்கோம். வருவாய்த்துறையினர் இப்போது என்கிட்டயும் இப்போ நிறைய பேர் மனு கொடுத்துருந்தாங்கண்ணே. அது எதுக்காகன்னா, அன்றைக்கி தேதிக்கு நாங்கள் ஊரில் இல்லை, அவங்க கணக்குகள் எடுக்கும்போது நாங்கள் ஊரில் இல்லாமல் போயிட்டோம், எங்களுக்கு விடுபட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக விடுபட்டு போனவங்களும் அதே புல எண்ணில் இருக்காங்கன்ற பட்சத்தில் அந்த ஆணையை மேற்படி அவங்களோட எவ்வளோ காலமாக அங்கே இருக்காங்கன்றத ஆய்வு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு மின் இணைப்பு வழங்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு பார்த்துட்டு கொடுக்கலாம்.